ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. விஜயோடைய கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்ச சூழ்நிலையிலையும் கூட இப்போ தான் போன வாரம் தான் அவங்க மாவட்ட செயலாளர்களே முழுமையாக போட்டு முடிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கே உங்களுக்கு ஆட்கள் இல்லை. 69,240 பூத்துகளுக்கு உங்களுக்கு ஏஜென்ட்டுகள் போடுறதுக்கு ஆட்கள் இருக்குதா? பட் இந்த 2வது நாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார், குறிப்பாக வந்து டிவிக்கே சமரசம் செய்யாது, ஆனால் மக்களுடைய நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவோம் அப்படின்னா இன்டைரக்டாக சமரசம் செய்வோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்கிறாரு. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கிறாரு அவர். வந்து தெளிவாக நாளைக்கு இதுதான் என் முடிவு அப்படின்னு இப்போ எந்த அரசியல் கட்சி நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் முதல் தேர்தல் நம்ம தனித்தான் நிற்போம், அப்போ தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸே விஜய் கிட்ட இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நீங்க ஓப்பனா சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன கட்சி கூட உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரல, உங்க கூட வெளிப்படையா கூட்டணிக்கு வரல, உங்களுக்கு ஆதரவுன்னு அவங்களோட வெளிப்பாடை தெரிவிக்கலங்கிறது அரசியலில் விஜய் ஃபெயிலியரா? இல்லையா, ஏடிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் வந்து டிவிகே சைடில் தான் பெரிய டிமாண்ட் இருந்தது. இப்போ நீங்கள் எடப்பாடி கிட்ட போகிறப்பயுமே விஜயோடைய டிமாண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, சட்டமன்ற தொகுதிகளில் ஈக்குவலுங்கிறத விட அவர் 2.5 வருஷம் சிஎம், நான் 2.5 வருஷம் சிஎம் அப்படிங்கிறது தான் ஓப்பன் டிமாண்டு. அதுதான் இங்கே பிரச்சனைக்கு உள்ளான காரணமாகவே இருந்துச்சு. சார், ஏன்னா இப்போ வரைக்கும் தாவேக்கா தனியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு, ஏன்னா அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் ஒரு அலைன்ஸ்குள்ளே போகிற மாதிரி தானே அது காமிக்குது. விஜய்க்கு எனக்கு தெரிஞ்ச டோர்ஸ் க்ளோஸ்டுங்க. எதனால அப்படின்னா அவர் பிஜேபி கிட்ட ஏடிஎம் கிட்ட திரும்பி போக முடியாது. தனித்து நிற்கிறது தான் அவருடைய கவனமாக இருக்கும். நெருங்குறப்ப அவர் அப்படி தான் முடிவெடுப்பார். திமுக கூட்டணிகள் அதிமுக பாஜக நாம் தமிழரும் ஒன்னா நிக்குது. பாமக இங்கிட்டு வந்துடும். ஏடிஎம்கே பாமக நாம் தமிழர் பிஜேபி இவங்க 4 இருப்பாங்க. ஓகே, அப்போ தனித்து விடப்பட்டார் விஜய். அவரே தன்னை தனித்து வைத்துக் கொண்டார். வணக்கம் சார். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறீங்க. குறிப்பா இப்ப இந்த பூத் கமிட்டி கூட்டம் அப்படின்றது நடந்திருந்தது. இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் அதை பத்தி சொல்லும்போது தொண்டர்கள்லாம் வந்து பார்த்து பத்திரமா நடந்துக்கணுன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதை தாண்டியும் வந்து அவர் அந்த கடைசியா கோயம்புத்தூர்ல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமா பாக்குறோம். என்னன்னா, சமரசம் அப்படின்ற பேச்சுக்கு டிவிக்கில் இடம் இல்லை, ஆனா மக்களுடைய நலனுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நாங்கள் போவோம் அப்படின்றது அது என்ன குறிக்குது சார்? சார், அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பூத் கமிட்டிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தேவையான விஷயம். எல்லா கட்சிகளும் முயற்சி செய்வாங்க, போடுறாங்களோ இல்லையோ ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ. தமிழ்நாட்டுக்குள்ளார பூத் கமிட்டிகள் ரூட் லெவலில் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்கிறது 3 கட்சி தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, இன்னொன்று விசிகே. விசிகாவில் இருக்குதா அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படுறது உண்டு. பட் அவங்ககிட்ட அந்த கட்டமைப்புங்கிறது உண்டு. விஜயோடைய கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்ச சூழ்நிலையிலையும் கூட இப்போ தான் போன வாரம் தான் அவங்க மாவட்ட செயலாளர்களே முழுமையாக போட்டு முடிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கே உங்களுக்கு ஆட்கள் இல்லை, பணம் வாங்குறாங்க, ஜாதி பார்த்து பொறுப்பு போடுறாங்க, பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. நீங்கள் படத்தில் நடித்தப்போ உங்களுக்கு போஸ்டர் ஒட்டினவன், ஃப்ளெக்ஸுக்கு அபிஷேகம் பண்ணவனுக்கு இன்றைக்கி பதவி இல்லைன்னு சொல்கிறீங்கிற மாதிரி ஏகப்பட்ட அதிருப்திகள், பிரச்சனைகள், வெளிப்பாடு. இதனால் பல மாவட்டங்களில் எனக்கு கடைசியாக 18 மாவட்டத்துக்கிட்ட போடாமல் வச்சுருந்தாங்க மாவட்ட செயலாளர். இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் போடுறாங்க. ஓகே. ஸோ மாவட்ட செயலாளருக்கே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப 69,240 பூத்துகளுக்கு உங்களுக்கு ஏஜென்ட்டுகள் போடுறதுக்கு ஆட்கள் இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரைமரி கொஸ்டினாக இருக்குது. வெறும் ஒரு அரங்கம் நிறைந்து ஒரு 1000 பேர் 2000 பேரை வந்து நிர்வாகிகளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்கும் இருக்கிற எல்லா பூத்துலேயும் நாளைக்கு தாவேக்காவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி இவருடைய பயணத்தின் போது ரசிகர்கள் செய்கிற ஆர்ப்பரிப்புகளை அருவருப்பாக கருதினாலோ இல்லை அதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலோ சாதாரணமாக டெம்போவில் போகிறவர் நிப்பாட்டிட்டு 1 நிமிஷம் இறங்கி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளார அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு 2 நாள் கழித்து வீட்டில் போய் படுத்துக்கிட்டு ட்விட்டரில் பதிவு போடுறது எப்படி சரியாகும்? அதாவது உங்களுடைய ரசிகர்கள் உங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில், ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் திரையிலே மட்டுமே இருந்தீங்களே தவிர தரைக்கு வரவே இல்லை. நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு தடவை ஒரு ஜவுளி கடைக்கு திறக்க போகிறாங்க. கின்னஸ் ரெக்கார்டு அந்த கூட்டம் 10 லட்சம் பேர் கூடினாங்க. அப்போ தான் அம்மையார் ஜெயலலிதா அந்த அவங்களுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சோன்னு நினச்சி ஒரு டம்முன்னு ஒரு அடி அடித்தோன்னா அவங்க அப்படியே அந்த ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸே நிறுத்திட்டாங்கிற மாதிரி உங்களையெல்லாம் ஒரு பெரிய பின்பமாக மக்கள் நினைக்கிறப்ப கூட்டம் வரதான் செய்யும்.
அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். நீங்க வெறும் இல்ல எம்ஜிஆர் ஹேண்டில் பண்றதுன்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? வண்டியில இருந்து இறங்கி அவர் சொல்லியிருக்கலாம்னு. வண்டி சொல்லலாம் மேலே சார். ஏறிட்டாங்க. வண்டியில இருந்து எப்படி இறங்க முடியும்? சார் அவரு உண்மையிலே அவர் எப்படி தெரியுமா போறாரு, ஒரு மக்களோட தலைவனாக ஒரு ரசிகர் மன்றத்திற்குள்ளார இருக்கிற ஒரு நடிகராக செயல்படுறதில்ல. வடிவேலு ஊரே சேர்ந்துக்கிட்டு விரட்டுறப்ப ஐயோ ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு வடிவேலு ஓடுற மாதிரி இவர் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அவங்க பக்கத்துல வந்துடக்கூடாது, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. நீங்க சீரியஸா அந்த வீடியோவை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் ஓவர்ல கண்டிப்பாக தெரியும். இங்கிட்ட ஒரு 4 ரசிகர்கள் பைக்கில் வரும், இங்கிட்ட வருவோம், இவர் வண்டி அலமோதிக்கிட்டு சீக்கிரம் போ விரட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுடைய ரசிகர்கள்ட்ட இருந்தே இருக்கிறவர். நீங்கள் எப்படி மக்கள் தலைவராக உங்களை நீங்கள் சொல்லிக்கிறீங்க? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் மக்கள் தலைவராக எப்போ பேசப்பட்டார்னா கிராமந்தோறும் இறங்கினாரு, குடிசைகளுக்குள்ளார போனார். அவருடைய பிரபலமான புகைப்படம் எல்லா பட்டி தொட்டிக்கும் போனது ஒரு வயதான மூதாட்டியை கட்டி அணைச்சா ஒரு முத்தம் கொடுக்குற ஒரு ஃபோட்டோங்கிற மாதிரி நீங்கள் வெறும் அந்த சினிமா இமேஜில் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட இறங்கணும். நீங்கள் மக்களுக்கான ஆட்சி கொடுக்க வந்திருக்கேன், மக்களின் தலைவராக வந்திருக்கேன், மக்களின் குறை தீர்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறதும் ஏசி கேரவேனுக்குள்ளார இருந்துக்கிட்டு மேலே நின்று கை காட்டுறது மட்டுமே எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதியாக அமையும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இந்த அறிவிப்புமே ஏன் இந்த அறிக்கை வருது அப்படின்னா இவருடைய ஸ்பீச்சு இம்பேக்ட் எடுக்கலை. எந்த மீடியாஸ்லேயுமே இவர் பேசினதை நானே இந்த வீடியோவை பார்க்குறப்ப 23 நிமிஷம் வந்துச்சு அந்த ஃபுல் வீடியோ. அந்த முதல்ல 4 நிமிஷம் வந்துச்சு, சரி அது ஏதோ ஹைலைட்ஸ் போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா அந்த 4 நிமிஷம் தான் அவர் பேசுனது. நீங்கள் மாநாட்டில் அவர் பேசுனதுலேருந்து அந்த ஓராண்டு நிறைவு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 50% குறைஞ்சிருச்சு. இப்போ மாநாட்டில் இருந்தப்போ ஒரு படம் எஃபெக்டில் இருந்துச்சு, ஒரு டயலாக் டெலிவரி, ஒரு வேகம், அந்த ஒரு பதட்டமும், ஒரு ஃபஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் ஸ்டேஜுங்கிறதும் இருந்துச்சு, ஒரு ஃபியூரியஸான ஸ்டேட்மெண்ட்ஸு எகென்ஸ்ட் கவர்மெண்ட்டு உங்களுடைய கொள்கைகள் பேசுகிறப்பங்கிறப்ப பரவாயில்ல ஒரு அவுட்புட். அதாவது ஒரு ஷூட்டாக பார்த்தா கூட அது ஓகே நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து ஓராண்டு நிறைவு நிகழ்ச்சியில் உங்களுக்கு 50% அந்த ஸ்பீச் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா உண்மையிலே ஏதோ ஸ்கிரிப்ட் பேப்பரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார் போல, அதனால தான் அவர் இவ்வளோ கம்மியாக பேசினாரான்னு கேட்குற அளவுக்கு மறுபடியும் உங்களோட பேச்சிலையும் குறையுது, செயல்பாடுலையும் குறையுதுங்கிறப்ப அப்புறம் எப்படி உங்களை அரசியல் கட்சி தலைவராக பார்க்க முடியும்? இல்லை ஸ்கிரிப்ட் பேப்பர் வீட்டில் வச்சுட்டு வர்றாருன்னா அப்புறம் அவர் இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு வர்றவர் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி தான் செய்கிறாரு சார். நீங்கள் மாநாட்டிலே பாருங்கள், 4 தடவை நடு ஸ்டேஜுக்கு வருவார், பேசிக்கிட்டே இருக்கப்ப ஐயோ இருங்க இருங்க ஏவி போடணும், ஐயோ இருங்க கொள்கை சொல்ல மறந்துட்டேன், ஐயோ கொடியை சொல்ல மறந்துட்டேன், இருங்க அப்படின்னு திரும்பி போடியமில் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்க்குறாரு. மண்டபத்தில் இந்த ஒன் இயர் ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா மண்டபத்திலேயே திரும்பி ஸ்கிரிப்ட் வச்சு பேப்பர் வச்சு தான் படித்தார். அதுலேயுமே நிறைய பத்திரிகைகள் வச்சுக்குவாங்கல்ல சார், யாரா இருந்தாலுமே எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல பேசப்படும்போது மக்கப் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் கம்ப்ளீட்டாக நாளைக்கு நீங்கள் உங்களோட எல்லா அவுட்கம் பேசுங்க. நீங்கள் பேசுறதுல எதுவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவும் இருக்கா? கருத்து புள்ளி விவரத்தோட பேசுறீங்களா? இல்லை. கொள்கை ரீதியாக பேசுறது உங்களுடைய கட்சி தலைவர்கள் கொள்கையாக பேசுறீங்க. உங்களை சார்ந்து நீங்கள் பெரியார் அண்ணா பெரியார், காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியாருன்னு ஒரு கொள்கை தலைவர்கள் வச்சுருக்கிறப்ப அவங்க பேர்களை சொல்கிறப்ப கூட நீங்கள் குனிஞ்சு பேப்பரை பார்த்து படிக்கிறப்ப இவர்களை எப்படி நீங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. பேப்பரில் நீங்கள் ஃபுல் மக்கப், இந்த சினிமாலெலாம் வந்து 15 நிமிஷம் டயலாக மக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் அவங்க அதை மிஸ் பண்ணப்போ பக்கத்தில் பிஹைண்ட் த கேமரா அவங்களை ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்த எடுத்து கொடுத்தோன்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தான் இவர் பேசுகிறாரே தவிர மக்களின் தலைவர்னா மனசுல இருந்து உள்ளேருந்து பேசுகிறது தானே நம்ம ஏற்றுக்க முடியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? மக்களோட பிரச்சனையை தானே பேசுகிறீங்க. திமுக ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய குறைகளை பேசுகிறீங்க, கடந்த காலத்தில் இருந்த அரசியல் தலைவர்களுடைய குறைகளை பேசுகிறீங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பேசுகிறீங்க. இப்போ இது உங்கள் மனசுலேருந்து தானே வரணும். இந்த தடவை பேசுகிறப்பயுமே அந்த 4 நிமிஷம் ஸ்பீச்சிலேயே நடுவில் அவர் கொஞ்சம் திணறாரு, திரும்பி குனிஞ்சு பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல திரும்பி விரல விட்டு பேசுகிறாரு. இங்கே அந்த 1 இயர் ஃபங்க்ஷன்லேயுமே 70% கண்டென்ட்டை விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு எழுதி கொடுத்த டீமு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து பதட்டத்தில் அந்த 70% டீமை விட்டுட்டாரு. நாங்கள் திரும்பி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னு கேட்டதுக்கு இல்லை அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிஎம்கே டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு, நம்ம அந்த அளவுக்கு அவங்களை இறங்கி அடிக்க வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். ஏன் நீங்கள் விட்டுட்டீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொன்னப்போ அது ஆனால் மக்கப் பண்ணுறப்ப முன்னாடி கொடுத்தப்பெல்லாம் படித்தவர் மேடையில் அதை ஏன் அவர் தவிர்த்தாருன்னு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. வெறும் பேப்பரை மட்டும் பார்த்து படிக்கிறப்ப இதை எப்படி ஒரு அரசியல் தலைவர் உள்ளார்ந்து நீங்கள் என்ன போராட்டத்துக்கு மக்களுடைய பிரச்சனைக்காக இல்லை மக்களுக்காக இப்போ யார் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கட்சி ஆரம்பிங்க முதல்வன் படத்தில் மாதிரி வாசலில் வந்து நின்று நீங்கள் தான் ஆட்சி அமைக்கணும்னு இப்போ யார் வந்து நின்னா? நீங்களா வரீங்க, வரப்பயாச்சும் மக்கள்கிட்ட இறங்கி போய் பிரச்சனைகளை கேளுங்கன்னா கேட்க மாட்டேங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கு சார், இன்னொரு பக்கம் அந்த க்ரௌட் அப்படின்றது பார்த்தோம். 2 நாள் சும்மா கோயம்புத்தூரே அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க, அப்படிதான் இருந்தது.
ஆனா இந்த கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டாகாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுடைய பார்வையும் அது சரிதானா? சார் இவருன்னு இல்லை, எந்த நடிகர் வரேன்னு சொன்னாலும் கூட்டம் கூடும். இப்போ விஜயகாந்துக்கு கூட்டங்கள் இருந்துச்சு, சரத்குமார் அவர்களுக்கு கூட்டம் இருந்துச்சு, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சப்பையும். அதே மாதிரி இப்போ கமலஹாசனுக்கும் கூட்டம் இருந்துச்சு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள். இவர்கள் கட்சி ஆரம்பித்தது, கொள்கை மாநாடு எல்லாத்தையுமே தாவேகாவுடைய மாநாடு எந்த அளவுக்கு பேசும் பொருளாச்சோ அதே அளவுக்கு மக்கள் நீதி மையத்தின் மாநாடும் பேசும் பொருளாச்சு, தேமுதிக மாநாடும் பேசும் பொருளாச்சு. ஸோ ஒரு நடிகரை சார்ந்து எப்பயுமே ஒரு ஆன்டிகேம் இன்குபென்சி இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். நீங்கள் அந்த க்ரௌடு புள்ளிங்கிறது யாரோ ஒரு தலைவர் புதுசாக வரப்போ ஐயோ வாழ்க அப்படின்னு வரதான் செய்யும். ஏன்னா இந்த நோட்டாவுக்கும் இதெல்லாம் ஜெயிக்காத கட்சி அப்படின்னு தெரிஞ்சே ஒரு 10 லட்சம் பேர் ஓட்டு போடுறான் அப்படிங்கிறப்ப அந்த க்ரௌடு ஏதோ ஒரு புது லீடர் வராங்கிறப்ப அவன் பின்னாடி போய் நிற்கிறது சகஜமான விஷயம். இன்னொன்று ஒரு நடிகருங்கிறப்ப இவர் இது வரைக்கும் அவருடைய படத்தோடைய ஆடியோ லான்ச்சுகளுக்கே நிறையா நிகழ்ச்சிகளை தவிர்த்தவர், ரொம்ப ஹை ப்ரொஃபைல்லையே இருந்தவர். அவங்க ரசிகர்கள்கிட்டே இப்போ அவங்க நிர்வாகிகள்கிட்டயே இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா ஆஃபீஸில் மாட்டி வைக்கிறதுக்கு. அப்போ உங்களுடைய தொண்டர் உங்கள் ரசிகர்கள்கிட்டயே உங்கள் நிர்வாகிகள்கிட்டயே இப்போ தான் நீங்கள் நெருங்குறீங்க, இப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு வரீங்கிறப்ப ஜென்ரல் பப்ளிக் அவங்க உங்களை பார்க்கணுங்கிறதுல கண்டிப்பாக அந்த ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். நீங்கள் நியாயமாக பார்த்தா வெறும் கும்பல் கூடுறத வச்சு ஒருத்தர் அரசியல் தலைவராக இந்நேரம் நாளைக்கு ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சா திமுகவுடைய தலைவராக இந்நேரம் வடிவேலா இருக்கணும், இந்நேரம் குஷ்பு நாளைக்கு டெப்டி சிஎம் இருக்கணும். ஏன்னா இவர்கள் இருவரும் தான் திமுகவில் அதிகமாக க்ரௌடு புல்லர். கலைஞருக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே காசு கொடுக்காம கூடின கூட்டம் யாருக்கு அப்படின்னா வடிவேலுக்கும் குஷ்புக்கும் தாங்கிற மாதிரி இவருக்கு வர கூட்டத்தை ரஜினிக்கும் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்பயே அவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சு. அதுக்குன்னு அதெல்லாம் நாளைக்கு வாக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு ஈர்ப்பு அவரை நேரில் பார்க்கணுமே அப்படிங்கிறது தானே தவிர, பட் இவர் அரசியல் கட்சி தலைவராக பார்ப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். பட் இந்த 2வது நாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார், குறிப்பாக வந்து டிவிக்கே சமரசம் செய்யாது, ஆனால் மக்களுடைய நலனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவோம் அப்படின்னா இன்டைரக்டாக சமரசம் செய்வோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கூட்டணிக்குள்ளே போக மாட்டார் அந்த மாதிரி அனுமானங்கள் இருக்கு. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கிறாரு அவர். தெளிவாக நாளைக்கு இதுதான் என் முடிவு அப்படின்னு இப்போ எந்த அரசியல் கட்சி நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் முதல் தேர்தல் நம்ம தனித்தே நிற்போம், அப்போ தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண முடியும். இது அரசியல் நடிகர்கள்னு இல்லை, யார் அரசியல் கட்சி தொடங்கினாலுமே ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஐஜேக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் உடையார் அவங்க பாரிவேந்தர் பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர் கட்சி ஆரம்பிச்சுமே பார்த்தீங்கன்னா யார் கூடயுமே அலைன்ஸ் போல. ஃபஸ்ட்டு அவங்க என்ன அப்படின்னா மேபி அவங்க கம்யூனிட்டியை வச்சு பேஸ் பண்ணி அந்த பார்ட்டியை டெவலப் பண்ணி எனக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னு தனியாக நின்னாங்க. விஜயகாந்துமே ஃபஸ்ட்டு யார் கூடயும் அலைன்ஸ் நிற்கல. 234 சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் போட்டப்பயுமே அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார். பட் இருந்தாலும் தனியாக இண்டிவிஜுவலாக பேஸ் பண்ணுறாரு. கமல் தனியாக தான் நின்னார், எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டாருங்கிற மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸே விஜய் கிட்ட இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ். செகண்டரி ஃபேக்டர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லி 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன கட்சி கூட உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரல, உங்கள் கூட வெளிப்படையாக கூட்டணிக்கு வரல, உங்களுக்கு ஆதரவுன்னு அவங்களோட வெளிப்பாடை தெரிவிக்கலைங்கிறது அரசியலில் விஜய் ஃபெயிலியரா அப்படின்னு கேள்வி கேட்குற இடத்துல தான் கொண்டாந்து நிறுத்துறதா இருக்குது. ஏன்னா உங்களை ஒரு பெரிய லீடராக பார்த்தா தானே நாளைக்கு உங்கள்கிட்ட வரணும். இப்போ 24 எம்பி தேர்தலில் அதிமுகவுக்கு போகிறீங்களா பாஜகவுக்கு போகிறீங்களா அப்படின்னப்ப 90% கட்சிகள் அதிமுக கூட பயணித்த கட்சிகளே பிஜேபி கூட போகுது. என்ன அப்படின்னா அப்போ நாங்கள் எடப்பாடியே ஒரு குவாலிஃபைடு லீடராக பார்க்கல அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி விஜய் நாளைக்கு நான் கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப கூட இப்போ இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பாக போய் பார்க்குறாங்க. அவர் புசி ஆனந்த பார்க்குறப்பயே நாளைக்கு ஒரு அறிவிப்பு வெளியில் செய்திகள் வருது, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு உடனே அவங்க வெளியில் அறிவிப்பு கொடுக்குறாங்க, நாங்கள் மரியாதை நிமித்தமாக தான் பார்த்தோம், ஆதரவுலாம் கொடுக்கல. ஒரு சின்ன கட்சி கூட நாளைக்கு உடனே பதறிக்கிட்டு உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அகில இந்திய தௌஹீத் ஜமாத்திலேருந்து நாளைக்கு உங்களுக்கு சிறுபான்மையினர் யாரும் உங்களை நிகழ்ச்சி கூப்பிடக்கூடாது, வேணாம், ஆதரவு கொடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் கம்ப்ளீட் மைனாரிட்டி பார்ட்டிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ யாருமே உங்ககிட்ட வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் யாரை வச்சு தான் நாளைக்கு நீங்கள் செய்கிறதா இருக்கீங்க? இதுவே அசிங்கம் தானே. நீங்கள் இப்படி நாங்கள் வா நீங்கள் வராமல் சொல்லாமல் இருந்தா யாரும் வராமல் இருந்தால் தெரியாது, நீங்கள் வெளிப்படையாக வான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் யாரும் வரலங்கிறது யாருக்கு அசிங்கம்? ஓகே சார், பட் இந்த பக்கம் இன்னொரு சினாரியோ பேசுகிறாங்க இல்லையா, ஏடிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் டிவிகே சைடில் தான் பெரிய டிமாண்ட் இருந்தது. இப்போ நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதும் இவ்வளோ அதிகமான சீட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு, அப்போ ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்றது தானே அது இருக்க தான் செய்யும் சார். எதனால அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு இப்போ டிஎம்கே ஹேஸ் எ வெரி ஸ்ட்ராங் அலைன்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற அலைன்ஸை உங்களால் உடைக்கவும் முடியல. பட் அவங்க ரொம்ப சர்வ பலத்தோடு இருக்கிறப்ப அதிமுகவுக்கு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அலைன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்ப ஏதோ ஒரு அடிஷ்னல் அலைன்ஸ் தேவைப்படுது.
அப்போ நாளைக்கு விஜயை இழுக்கலாமே, நமக்கு ஒரு புல் ஓவர் பண்ணலாமே அப்படிங்கிறத நினைப்பாங்க. விஜய் ஏன் நாளைக்கு ஈக்குவல் சீட்ஸ் கேட்குறாரு அப்படின்னா, அவர் முதலமைச்சர் ஆசையில் இருக்கிறார். விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நீங்கள் அவர் இவங்க கூட கூட்டணி வச்சது தான் பெரிய தப்பு. 2011 ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சதுனால தான் அவர் அலைன்ஸ் பார்ட்டி ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப அதை ரொம்ப அரசியல் நாசூக்கா கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி 2 பேரும் அதிக ஆஃபர்ஸ் கொடுத்து இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்கன்னு அவங்கள கன்ஃபியூஸ் ஸ்டேட் கொண்டுட்டு போய் புல் ஓவர் பண்ணோன்னா அலைன்ஸ் பார்ட்டி லீடர் ஆனதுக்கப்புறம் திரும்பி நான் சிஎம்னு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் எடப்பாடி கிட்ட போகிறப்பயுமே விஜயோடைய டிமாண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, சட்டமன்ற தொகுதிகளில் ஈக்குவலுங்கிறத விட அவர் 2.5 வருஷம் சிஎம், நான் 2.5 வருஷம் சிஎம் அப்படிங்கிறது தான் ஓப்பன் டிமாண்டு. அதுதான் இங்கே பிரச்சனைக்கு உள்ளான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க முதலமைச்சர் எண்ணத்திலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் என்னன்னா பாரம்பரிய கட்சி. சார் யாரா இருந்தாலுமே முதலமைச்சர் ஆகணும்னு தானே கட்சி ஆரம்பிப்பாங்க. அப்படி ஏன் சார் நினைக்கிறீங்க? நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க? நீங்க உங்களுக்கு என்ன குரோத் கொடுக்குறோம், மக்களுக்கு என்ன செய்யறோம், இல்ல நம்மளால என்ன ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் தானே. நீங்க என்ன எடுத்தோடனே நான் செஞ்சிட முடியுமா அப்படின்னு நினைக்க எல்லாரும் அண்ணா அதான் சொல்றேன்ல. அவங்க கம்பேர் பண்றது எல்லாமே அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு உடனே நாளைக்கு வந்துட்டாரு, எம்ஜிஆர் வந்துட்டாரு உடனே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த உடனேங்கிறத ஏன் இவ்வளோ அவசரம் அப்படிங்கிறத தான் நமக்கு கேட்க தோணுது. கொஞ்சமானாச்சு களத்தில் நில்லுங்க. இப்போ கமலஹாசன் தேர்தலில் நின்று தோல்வி அடைகிறார், முதல் தடவை நிற்கிறாரு, 5% ஓட் ஷேர் ப்ரூவ் பண்ணுறாரு, பரவாயில்ல குரோயிங் லீடர் அப்படின்னு நினச்சா அந்த ஃபஸ்ட்டு ஃபெயிலியருக்கு அப்புறம் அப்படியே அரசியலை விட்டு பின்னு வாங்கிட்டு திரும்பி பிக் பாஸுக்கு போயிடுறாரு. திரும்பி பிக் பாஸ்லேருந்து வெளில வராரு. எப்போ வராரு அப்படின்னா, இங்கே திமுக ராஜ்யசபா எம்பி கொடுத்துச்சுன்னொன்னா அதிகாரம் கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு திரும்பி திரைத்துறையிலேருந்து வராரு. இப்போ இவங்களும் 26 தேர்தலில் நின்றுட்டு தோல்வியை கண்டால் மறுபடியும் ஒரு நடிக்க போயிட்டா யார் போய் விஜயை நீங்கள் என்ன கேட்க முடியும்? நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே சார் வந்தீங்க, திரும்பி ஏன் சார் நடிக்க போகிறீங்கன்னு நம்ம கேட்க முடியுமா? அப்போ இவர்களுக்கு இது ஒரு முழுமையாக மக்கள் சேவைக்காக வந்திருக்காங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் சும்மா பொழுது போல் வந்தேன், இல்லை பீக்கில் இருக்கேன், நீங்களாம் என்னை ஓட்டு போட்டு இந்த சேர் கொடுப்பீங்கன்னு நான் வந்திருக்கேன், நீங்கள் கொடுங்க, இல்லைனா நான் ஒழுங்காக திரும்பி நடிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப இவர்களை நம்பி நம்ம மக்கள் எப்படி பயணிக்கிறதுங்கிறது தான் யோசிக்கணும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ வரைக்கும் தாவேக்கா தனியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு? ஏன்னா அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் ஒரு அலைன்ஸ்குள்ளே போகிற மாதிரி தானே அது காமிக்குது. சார் அவர் போயிருந்தாருன்னா ஏடிஎம்கே பிஜேபியே சேர்ந்துருக்காது. இன்கேஸ் அவர் கொஞ்சம் ஆரம்பத்திலே நல்ல சிக்னல் கொடுத்துருந்தாருன்னா எடப்பாடி உண்மையிலேயே பிஜேபியை எதிர்த்து நாளைக்கு விஜய் கூட கை கோர்த்து பிஜேபியை எதிர்த்துட்டு வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்கலான்னு இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எடுத்ததுலேருந்து எல்லாமே அது என்ன கணக்குனே தெரில. இப்போ தேமுதிக பிரேமலதா அவங்ககிட்ட கேளுங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்கிறாங்க. விஜய் கிட்ட போனாலும் 6 மாதத்துக்கு அப்புறம். அவர் ஐடியாவே என்னன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறதா இருக்கிறாரு. அந்த மக்கள் க்ரௌடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளவே இண்டிவிஜுவலான ஒரு லீடராக மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம சிஎம்க்கு நிற்போம். இல்லை நமக்கு அந்தளவுக்கு க்ரௌடு புல்லிங் இல்லை. ஒருத்தர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார், அப்போலேருந்து தான் அந்த மனநிலை மாறிச்சு. அதாவது என்னென்னா, கலைஞர்கிட்ட போய் எம்ஜிஆர் வந்து அமைச்சரவையில் இடம் கேட்குறாரு, கலைஞர் அதை மறுத்துடுறாரு. எம்ஜிஆர் கோவப்பட்டு நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தப்பறம் அவருடைய வீட்டில் எப்பயுமே அவருக்கு ஒரு பழக்கம், எம்ஜிஆர் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் மேக்கப் போடுவாராம் கண்ணாடி முன்னாடி. அப்போ அந்த மேக்கப் போடுறப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கலைஞர்கிட்ட கோவப்பட்டுருக்கக்கூடாது, நான் வந்து திரும்பி போய் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு அந்த மேக்கப் போடுறப்ப நடந்ததெல்லாம் பேசிட்டு இவ்வளோ தூரம் பயணித்தோம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் இருந்து கிளம்பி இந்த கவர்னர் மாளிகைக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குமா. ஆனால் அந்த காரில் ஏறினப்ப அந்த கூட்டத்தினால அவர் அங்கே கவர்னர் மாளிகைக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சான். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை இருக்குது, நம்மளை தலைவராக மக்கள் ஏற்றுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கட்சியே ஸ்டார்ட் பண்ணாராம். ஸோ அதுமாரி இவங்க இந்த கதையை ஒருத்தர் விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது அவர் ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கிட்டார். அப்போ நம்ம க்ரௌடு மக்கள்கிட்ட இறங்குறப்ப எப்படி க்ரௌடு புல்லிங் இருக்குன்னு பார்த்துட்டு தென் வில் டிசைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் எடப்பாடி. அதனால தான் பிஜேபி அலையன்ஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்போ கூட அவரும் நாளைக்கு எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு. எது என்னடா 6 மாதம்னு எல்லா கட்சியும் 6 மாதம் கொடுங்கன்னு சொல்லு சார், நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னார். இல்லை ஃபஸ்ட்டு 6 மாதம் மேலே அவர் அமித்ஷாட்ட சொன்னது எனக்கு 6 months டைம் கொடுங்க, நான் இப்போ தான் அலையன்ஸ் இல்லைன்னு சொன்னேன், திரும்பி உடனே வந்தால் சரி வராது, பார்ட்டி ஒர்க்கர்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க, இப்போ திரும்பி வந்தோம்னா சரியாக வராது. ஏன்னா அவர் அண்ணாமலை நிறையா ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா பேசிட்டாரு, அதனால் கொஞ்சம் நான் சரி செய்ய வேண்டியது இருக்குன்னு காரணம் சொன்னார். அவங்க அதெல்லாம் 6 மாதம்லாம் கிடையாது, இப்போயே பண்ணி ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க. பட் அவங்க எதிர்பார்த்தது அதுதான். இப்போ இவருக்கு விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு டோர்ஸ் க்ளோஸ்டுங்க. எதனால் அப்படின்னா, அவர் பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே திரும்பி போக முடியாது. ஏன்னால்னா பிஜேபியை வந்து எதிர்த்தால்னா அவங்க எதிர்பார்க்குறதே 3 கேட்டகரி ஆஃப் ஓட் ஷேர்ஸ் தான். ஒன்று யங்ஸ்டர்ஸு அவருடைய ரசிகர்கள், அடுத்தது லேடிஸ் ஓட் பேங்க், 3வதாக அவங்க மைனாரிட்டி ஓட் பேங்க். அவர் ஒரு கிறிஸ்துவ சமூகங்கிறத மீறி பிஜேபியை எதுக்கிறதுனால
கண்டிப்பாக இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒன்றா இருக்கிறதுனால ஏடிஎம்கேவுக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் போகாது. டிஎம்கே மேலே சில அதிருப்திகள் இருக்கிற மைனாரிட்டிஸ் நாளைக்கு நம்மளுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறப்ப இப்போ திரும்பி இவர் அங்கே போனார்னா அந்த ஓட் பேங்க்கும் போயிடும். ஸோ அதனால் அவர் அதை செய்ய மாட்டார். தனித்து நிற்கிறது தான் அவருடைய கவனமாக இருக்கும். நெருங்குறப்ப அவர் அப்படி தான் முடிவெடுப்பார். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்றது சார் எனக்கு அது வேற ஆங்கிளில் தான் தோணுது. அதாவது சமரசம் செய்கிறது ஓகே, பட் மக்களுக்கு ஒன்றுனா நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவேன்னா, நான் எந்த நீங்கள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் எந்த தொந்தரவுகள் கொடுத்தாலும் நான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கூட மக்களுக்காக போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டா அவர் படிச்சுட்டு விட்டாரு, நீங்களும் நானும் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவருக்கே அதோடைய உட்கருத்து என்னங்கிறது புரிஞ்சிருக்க அதை யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இப்போ இதை தாண்டி சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கான சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பலமா இருக்காங்க. அதிமுக கூட இப்போ பாஜக அப்படிங்கும்போது இந்த 2 துருவங்கள் தான் ரொம்ப பலம் மிக்கதா இருக்கு அப்படின்றது தான் போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் இருக்கா சார்? இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, டிவிகே வர்சஸ் என்டிகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாப் ஃபேக்டர். ஏன்னா டிஎம்கேவோட பார்வையில் நம்மளும் ஏடிஎம்கேவும் தான், விஜய் வந்து சீமானோட தான் போட்டி போட போகிறாருங்கிறது திமுகவோட பார்வையாக இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே ஏடிஎம்கேலேருந்து புல் ஓவர் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. பட் எதுவும் உடைய மாட்டேங்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நேஷ்னல் லெவலில் கம்ப்ளீட்டாக டிஎம்கே மேலே ரிலையபிளாக இருக்காங்க. இப்போ கேஎஸ் அழகிரி இருந்த வரைக்குமே எடப்பாடி கிட்ட சில பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. ஒருவேளை காங்கிரஸ் போயிருமோ அப்படிங்கிற பார்வையெல்லாம் 2024 அதனால தான் எடப்பாடி சொன்னார் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னது. அவர் பிஜேபியை கழட்டி விட்டு காங்கிரஸை புல் ஓவர் பண்ணுறதுக்கு சுனில் கல்கோல் வந்து எடப்பாடிக்கும் வேலை பார்க்குறாரு, ராகுலுக்கும் வேலை பார்க்கறதுனால அவரை வச்சு அலைன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காங்கிரஸோட ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டார். கம்யூனிஸ்ட்டுகள் எந்த சூழ்நிலையிலையும் டிஎம்கேவோட, ஏன்னா அவங்க பிஜேபி இருக்கிறனால காங்கிரஸ் இருக்கிற இடத்துல கூட இருப்பாங்க, பட் பிஜேபியோட அவங்க ரொம்ப அமிக்கபுளாக போக விரும்பலை. அது போயிடுது. திருமாவளவன் ஆஸ் யூஷுவல் அவர் தான் அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதே வந்து பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். அவரும் ஆனால் தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். நம்ம தான் இப்போ கலாட்டாலேயும் நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம முன்னாடி பேச்சுவார்த்தை அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அவர் தான் சொல்றேன். அதுதான் சொல்கிறேன். தட்டுனாங்க, நான் திறக்கலை அப்படிங்கிறாரு. எதனாலனா பேச்சுவார்த்தை உடன்படலை. நான் கேட்டது எப்போ கேட்டேன்னா அறிக்கை கொடுத்துருந்தாரு, நாங்கள் ரொம்ப உடன்பாடோடு இருக்கோம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பத்துலேருந்து பயணிக்குது, இதோட மிகப்பெரிய பங்கு நான் தான் பேசி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. எங்கள் கூட்டணியை உடைக்கிறதுக்காக சில பேர் சதி செய்கிறாங்கன்னு அறிக்கை கொடுத்தாருல. நான் அப்போ தான் கேட்டேன், அறிக்கை கொடுக்குறவர் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறவர் ஏன் அப்புறம் வேறு கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? நீங்கள் விஜய் எங்கே சந்திச்சிங்கன்னு நான் சொல்லட்டா, எடப்பாடிக்கிட்ட நீங்கள் எங்கே சந்திச்சிங்கன்னு சொல்லட்டான்னு நான் பேச போக தான் அவர் இல்லை அப்படின்னாரு. இப்போ அவர் வாயால் என் கதவுகள் தட்டப்பட்டது அப்படிங்கிறப்ப அப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க, அப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லைங்கிறப்ப நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துல பேசுகிறீங்கிறது தான் என் கேள்வியாக இருக்குது. அவர்கிட்டையும் பேசுகிறப்ப எதனால் வந்து மறுக்கப்பட்டதுன்னா, அமைச்சரவையில் இடங்கள் கொடுக்குறேன் சீட்டெல்லாம் பேசுகிறதெல்லாம் சரியாக போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, டிஎம்கேவை அலிகேட் பண்ணிவிட்டு வெளியில் வர சொன்னாங்க. இதுதான் அங்கே சிக்கல். ஸோ அந்த இஷ்யூஸில் தான் ஆதவ அர்ஜுனோடைய அஜெண்டாவை நம்ம மூலமாக டிஎம்கே மேலே திருப்ப பார்க்குறா அப்படிங்கிற ஒரு இடத்துல பேக் அடித்தார். அதுக்குள்ளார சிஎம் வந்து திருமாவளவனை கூப்பிட்டு உளவுத்துறையிலேருந்து எனக்கு இந்த மாதிரி தகவல் வந்துச்சு, நீங்கள் வெளியேறதா இருந்தால் தேர்தல் வரைக்கும் பொறுத்திருக்க வேணா, இப்பயே வெளில போய்க்கங்கன்னு அவர் சொல்ல போக தான் அவர் வெளியில் வந்து நான் அந்த மாதிரி இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ இதுதான் இவருடைய இதாக இருக்குது. இதில் இன்னொன்று, அவர் ஏன் நாளைக்கு பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறாருன்னா, பாமகவுடைய ராமதாஸ் அன்புமணி அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, 24 எம்பி தேர்தலில் அன்புமணி ராமதாஸோடைய சாய்ஸ் பிஜேபி, ராமதாஸ் அவர்களுடைய சாய்ஸ் ஏடிஎம்கேவாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவர் அன்புமணி ராமதாஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணது மத்திய அமைச்சர் பதவியும் அவர் மேலே இருக்கிற இடி வழக்குகளை மட்டும்தான் கவனம் செலுத்தினார். பட் ராமதாஸ் அவர்கள் 26 வந்து 24 நம்ம தோத்தா கூட 26 ஸ்டேட் பார்ட்டியோட இருந்தால் தான் எம்எல்ஏல நிறையா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சார். ஸோ இந்த பிரச்சனைகளில் தான் முன்னாடி முரண்பாடு இருந்து மறுபடியும் அண்ணாமலையினால் பிஜேபிக்கு கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. இப்போ என்னத்தினால அப்பா பையனுக்குள்ளார சண்டை அப்படின்னா, அப்பா வந்து டிஎம்கே விட வரணுங்கிறாரு, ராமதாஸ் வந்து திமுக அலையன்ஸுக்கு வர விருப்பப்படுறாரு, அன்புமணி ராமதாஸ் அதிமுக போக விருப்பப்படுறாரு. இதற்கு அப்பாற்பட்டு 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் செலக்ட் பண்ணுற பார்ட்டி கிட்ட போனார்னா அவங்க கொடுக்கக்கூடிய தேர்தல் நிதியை தனக்கு மட்டுமே வச்சுக்கிறார், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரமாட்டேங்குது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் பண்ணார் அப்படின்னா மகள்களுக்கும் சேர்த்து போங்க. அந்த பிரச்சனைக்காக தான் பேரனை உள்ளே கொண்டுட்டு வந்தது, மக வைத்து பேரனை. இவர் அதுக்கும் பிரச்சனை சொல்கிறாருன்னு தான் இந்த சிக்கல்கள் இருக்குது. பாஜக என்ன இதில் திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் உடன்படலை,
அப்படின்னா கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உண்டான முழு சப்போர்ட்டையும் பிஜேபி பின்னாடி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவர் கைக்கு கட்சி முழுமையாக போயிருச்சு. ராமதாஸ் ஒன்றும் இல்லைங்க, கட்சி ஃபுல்லாக இவர் தாங்க தலைவர் அப்படின்னு ஆதரவு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சுன்னா இவர் தான் தலைவர். அப்போ இவர் ஏடிஎம்கேவோட வந்துடுவார். ஆனால் ராமதாஸோடைய முழு மூச்சும் அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுகவோட. அதுதான் திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை பாமக திமுகக்குள்ளார வந்தால் நான் வெளியேறுவேன், பாஜக இருக்கிற ஏடிஎம்கேக்கும் போக மாட்டேன், இதனால் நான் தனியாக நின்னா கூட எனக்கு எந்த இழப்புகள் வந்தாலும் நான் சந்திக்க தயார். அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். இன்னொன்னு சொல்றாரு சார், அவர் வந்து ஏடிஎம்கே வந்து இந்த துணை முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் அப்படின்னு அவங்களும் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற நிலைக்கு வந்தாங்க, அந்த கதவுகளையும் மூடிட்டேன்னு. இப்போ விஜய் அவர்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதிமுகல அங்க கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல, அதுல ஒத்து வரல அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இங்க அது நடந்திருக்கா? திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. விசிகாவுக்கு வந்து அதிமுக வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியில இருந்தே பேசினாங்க. அவர் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வந்து விஜய் கட்சி தொடங்கி அந்த மாநாடெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடியில இருந்தே சார் ஒன்னே ஒன்று, திருமாவளவனை பிடுங்கிட்டா திமுக தோத்துரும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. எதனால அப்படின்னா அவர்களுடைய அந்த பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த சமூகத்தோடைய அடையாளமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதும் சரி, இன்னைக்கு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறதும் சரி, நீங்கள் ஒரு எல்லாம் சமம் அப்படின்னு சொல்கிறீங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டான ஒரு அடையாளமாக திருமாவளவன் இருக்கிறப்ப அவரை வச்சு தான் நீங்கள் பெரிய இடத்துல இருக்கிறவங்கள அடிக்க முடியும். இந்துத்துவ அடையாளத்தை அடிக்கணும் அப்படின்னா அவங்கள வச்சு பேசுகிறப்ப தான் சரியாக ப்ளே பண்ண முடியுங்கிறதுனால அவருடைய ரோல் தான் இங்க நாளைக்கு எல்லாத்தையும் அடிக்கிறதுல சரியா இருக்குது. இல்ல இப்ப திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகிருச்சுன்னா திமுக தோல்வி சந்திக்கும் அப்படின்னு அவங்க எதிர்கட்சிகள் கணக்கு பண்றாங்க. அவங்களுடைய பார்வையில நாளைக்கு இவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கிற மாதிரி இருக்காங்க சார். அவங்களுக்குள்ளாரே 2 உட்பிரிவுகள் இருக்கு தலித்துக்குள்ளார. அதுல மீதி பிரிவுகளை சார்ந்தவர்கள் எல்லாமே தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாமே பெரும்பான்மையா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அந்த இன்னொரு பிரிவோட அடையாளமா இவர் மட்டும்தான் இருக்கிறாருங்கிறப்ப அந்த சப்போர்ட்டை புல் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு தான் பூவை ஜெகன்மூர்த்தியை வச்சு பார்த்தாங்க. பட் இருந்தாலும் திருமாவளவனுக்கு உண்டான ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த சமூகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. ஐடென்டிக்கலி இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ டிஎம்கேல வேற ஏதாவது ஒரு அலைன்ஸ் பார்ட்டி சொல்லுங்கள், காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் நேஷனல் பார்ட்டி, திருமாவளவனுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? குறிப்பிடத்தகுந்த இடத்துல தான் இருக்கு விசி. வேற அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் யாரையுமே ஐடென்டிக்கலாக இவர் லீடருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் முழு கவனமும் அவர் மேலேயே இருக்கிறது. இப்போ அது ஏடிஎம்கேலையும் அவருக்கு துணை முதலமைச்சராக கொடுக்கறதுக்கு அவங்க ஆஃபரே வந்து 2 டெப்டி சிஎம் தராங்க. ஃபர்ஸ்ட்டு காங்கிரஸுக்கு செல்வ பெருந்தகைக்கு ஒரு துணை முதலமைச்சர், திருமாவளவனுக்கு ஒரு துணை முதலமைச்சர், 2 பேருமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து கொடுக்குறப்ப நாளைக்கு அவர் எப்படி தனபால சபாநாயகராக்குனப்ப ஜெயலலிதாவுக்கு ஒரு இமேஜ் வந்துச்சோ 2 பேர் எஸ்சி கம்யூனிட்டியில் டெப்டி சிஎம் ஆக்கினப்ப எடப்பாடிக்கு ஒரு இமேஜ் புல்லிங் ஆகும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் இங்கே 2 பேருமே அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் இப்போ திருமாவளவனை தவற விட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணி இப்போ அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் முடிவடைஞ்சு இப்போ நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் 26 பயணிக்கும். பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க. ஓகே. பிகாஸ் ஆஃப் பிஜேபி அவங்களுக்கு வந்து ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு 2 மாதத்துக்கு முன்னாடியே கிராண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அவங்க வீட்டில் சீமான் வீட்டில் செக்யூரிட்டி எல்லாம் காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி பிரச்சனை ஆச்சுல்ல, அதனால வந்து அவருக்கு பொது இடங்களுக்கு போகிறப்ப அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் ப்ரைவேட் செக்யூரிட்டி வச்சுருந்தாரு. இப்போ அதையும் நாளைக்கு போலீஸ் இப்போ அவங்க வீட்டில் அந்த அடித்ததுலேருந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி வேறு யாரும் அவர் வீட்டுக்கு வேலைக்கு வரதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் எஸ்கலேட் ஆக ஒய் செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவர் சீமான் வந்து எனக்கு வேணாம், ஏன்னா இப்போ விஜய்க்கு கொடுத்ததுக்கு அப்புறமேலே பிஜேபி வந்து விஜய்க்கு ஐஸ் வைக்குது, இப்போ இதனால விஜய் வந்து பிஜேபி பக்கத்து போவாருங்கிற மாதிரிலாம் சில பேச்சுக்கள் வந்ததுனால நாளைக்கு நான் அவங்ககிட்ட வரப்ப அது பேசும் பொருளாகும், அதனால் வேணாம் அப்படின்னப்ப இல்லை ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி வச்சுங்கிறப்ப சரி எலெக்ஷன் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அது தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே சென்னை வந்தப்போ சந்தித்த சீமான் ஆனால் ஏன் பத்திரிகையாளருக்கு மத்தியில் நான் சந்திக்கலைன்னு போய் சொல்லணும், சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே சாட்டை துரைமுருகன் ஒரு கட்சியில் இருக்கிறவர் அவர் யூடியூப்பில் வீடியோ போடுறாரு, நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்தது உண்மைதான், இதனால என்னை அண்ணன் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த வெளிப்படை நீங்கள் ரஜினியை போய் சந்திச்சு வந்துட்டு வெளியில் சங்கினா நண்பன் அப்படின்னு பேசுனீங்க, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறீங்க, உங்களுடைய குடுமி அவங்க கையில் என்ன பிரச்சனை மாட்டியிருக்குது அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து வாங்கின திரள் நிதிகளுடைய விவரங்கள் எல்லாமே உள்துறை அமைச்சகத்தில் ஃபைல்ஸ் பக்காவாக வச்சுருக்கிறாங்க. தேர்தல் ஆணைய விதிகள் படி ஒரு அரசியல் கட்சிங்க நடத்துகிறவங்க வெளிநாடுகளிலிருந்து நிதி வாங்குவது சட்டப்படி குற்றம். அது நாளைக்கு வாங்கும் பட்சத்தில் உங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இவர் சரண்டர் ஆகிட்டார்.
இதனால தான் கடந்த எம்பி தேர்தலையும் அவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால அந்த 75 கோடி ரூபா பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னது. இப்பயுமே அதிமுகவில் அவருக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய பேரம் 500 கோடி ரூபா பணம், 15 எம்எல்ஏ சீட்டு. அவர் கேட்கறது 30 கேட்குறாரு. 30 எம்எல்ஏ கொடுங்க, 15 லேடிஸ் நிறுத்தணும், 15 ஜென்ஸ் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் சிக்கல் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து 160 சீட்டுக்கு நிற்கிறதா அவங்க பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிஜேபிக்கே 40 தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ நாளைக்கு இவருக்கு 30 கொடுத்தா பிஜேபி 60-70ன்னு போகும். அதனால சீமானை தொகைகளை வேணால் இன்னும் 500க்கு மேலே வேணால் 600 வேணுமா 700 வேணுமான்னு பேசிக்கங்க, சீட்டானால் 15க்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி பேசி, ஆனால் பேச்சுவார்த்தைகள் உடன்பட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்காதீங்க, நாங்கள் யார் கூடயும் கூட்டணிக்கெல்லாம் போகிறதா இல்லை அப்படின்னு போயிட்டாருன்னா அதையும் சொல்லட்டும். நாளைக்கு 234 தொகுதியிலையும் எப்பயுமே தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போடக்கூடிய சீமான் ஏன் இந்த முறை வேட்பாளர் போட தவிர்க்கிறார்? 2 வேட்பாளர் தான் போட்டிருக்காரு. ஒன்று இடுமாவனம் கார்த்தியா, இன்னொரு கல்யாணத்துக்கு போனவர் அங்கே மாப்பிள்ளையை வாழ்த்துறதுக்கு பதிலாக பார்த்தாரு, கல்யாணம்லாம் இப்போ செட்டிங்லாம் பயங்கரமாக இருந்தோம், பையன் வெயிட்டான கையின்னாங்க, சரி அவனை ஒரு கேண்டிடேட்டாக போட்டு விடுன்னு 2 மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. இது அந்த எதனால் அந்த 2னா அந்த 15க்குள்ளார இந்த 2 உள்ளடக்கிடுது. ஏன் நீங்கள் 234க்கும் வேட்பாளர் போட வேண்டியதானே? இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பத்திரிகையாளர்கள் மத்தியில் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்களான்னு கேட்டப்போ முன்ன அவர் வேகமாக நான் தனிச்சு தான் நிற்பேன், என்னைக்கும் என் ஸ்டைலு தனி, நான் நம்பி இருக்கிறது என் காலை தான் பேசுகிற டயலாகலாம் இப்போ இல்லை. சில பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தல் நெருங்குறப்ப அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்குங்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் நடுவில் கவனிச்சிங்களான்னு தெரியல, அவரோட கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப அவர் கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற தொகுதிகள் திமுக ஜெயிச்சதில் நாளைக்கு 3000 ஓட்டு 2000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த தொகுதிகளில் 30,000 ஓட்டு சீமான் நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கியிருக்குங்கிறாரு. அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு திரும்புகிறப்ப அப்போ நீங்கள் தோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத அவர் காட்ட விரும்புகிறாரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, திமுக எப்போல்லாம் நாளைக்கு சீமானுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க எடுக்கிற ஒரே ஒரு வெப்பன் எதுனா விஜயலட்சுமி. அந்த விஜயலட்சுமி பிரச்சனையை நாளைக்கு திரும்பி திமுக கையில் எடுக்காத அளவுக்கு பிஜேபி அதை அழகாக ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த அம்மா வீடியோ போட்டுக்கிட்டே அரசியல் ரீதியாக நாளைக்கு நீங்கள் மாநில அரசாங்கமும் காவல்துறையை வச்சு சீமானை எந்த வகையிலையும் அச்சுறுத்த முடியாது. ஸோ அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே அவர் இந்த விஜயலட்சுமி விஷயத்தை வச்சு நீங்கள் அவரை டேமேஜ் பண்ணது, அவருக்கு இந்த பிரச்சனையை உள்ளாக்குனது, அவர் வீட்டில் நீங்கள் போந்ததெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்கிறது. அந்த எலெக்ஷன் டைமில் இப்போ கூட நான் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு செய்கிறதுக்கெல்லாம் இன்னும் 100 மடங்குக்கு பதிலாக திரும்பி கொடுப்பேன் சீக்கிரத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இப்போ கன்ஃபார்மாக இருக்கிறது சார். இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே இது எப்போ இருந்து சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் கொஞ்சம் இணக்கமாக பேசிக்கிட்டாங்கும் போதே நிறைய பேச்சு பரவலாக இருந்தது சார். ஃபஸ்ட்டு இவரை கூல் டவுன் பண்ணி பிஜேபிக்குள்ளார புல் ஓவர் பண்ணி இவர்கிட்ட ஒரு 8% வாக்கு இருக்குது, இதை நம்ம கையில் எடுத்தால் நம்மளுக்கு இன்னும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்னு இதை டெல்லிக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் கொண்டுட்டு போனது அண்ணாமலை தான். அதுக்கப்புறம் தான் பார்வை வந்து சீமான் மேலே திரும்புது. ஆனால் பணமே கொடுத்து இழுத்தாலும் இவர் அந்த டைமுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருப்பாது, அடுத்த டைம் மாறிடுவாருன்னு தான் இவருடைய வீக்னஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டேட்டாஸ் கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேல தான் இவரை பிடிச்சி கைக்குள்ளார வைக்கிறாங்க. இவர் நீங்கள் தனியாக இருங்கண்ணே, அதுதான் நமக்கு நல்லது. அண்ணாமலை சொல்கிறது, நீங்கள் தனியாக இருங்க, நீங்கள் ஆளுங்கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ணுங்கள், அவங்களோட குறைகளை பேசுங்க. நான் சார் நீங்கள் சாதாரணமாக சின்ன விஷயத்தில் கூட யோசிச்சு பாருங்கள், வயநாடில் வெள்ளம் வந்ததுக்கு நாளைக்கு வந்து ஏன் ராகுல் காந்தி வந்தார் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே நீங்கள் வயநாடுக்கு வந்தவர் ஏன் தூத்துக்குடிக்கு வரலன்னு கேட்குறாரு. நியாயமாக நீங்கள் யாரை கேட்கணும்? பிரைம் மினிஸ்டர் தானே கேட்கணும். பிரதமரை குற்றம் சாட்டாமல் நீங்கள் ராகுல் காந்தி ஏன் தூத்துக்குடி வெள்ளத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை எப்பயுமே பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார், பிரதமரை விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் அவங்க தான் டீம் பார்ட்னருன்ட்டாங்களே தமிழிசை, அவங்களுடைய அஜெண்டாஸ் இங்கே இருக்கிற பிஜேபி லீடர்ஸ் வேறு யாரையுமே ரொம்ப அட்டாக் பண்ணவே மாட்டார். நீங்கள் அப்பப்போ சீமானும் அண்ணாமலையும் சும்மா அந்த பேருக்கு நீ சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம் அப்படின்னு பண்ணுவாங்களே தவிர, பட் அவங்களோட அஜெண்டா ஃபிக்ஸ். கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார், அந்த சிந்து நதி ஒப்பந்த விவகாரத்துல வந்து இப்போ பாகிஸ்தான் இவர் சொன்னோன்னா அமித்ஷா உடனே அங்கே திறந்து விட்டுற போறாரா? அவர் சும்மா சார், அதான் சொல்கிறேன்ல, அது அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாரு. இதை அமெரிக்கா ட்ரம்ப் எலெக்ஷன்லாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட 1 மணி நேரம் சீமான் பேசுவாருங்கிற மாதிரி அவருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்ல நீங்கள் கேள்வி கேட்டாலும் பேசுறது அவருடைய இயல்பு. அது மாதிரி சொல்றாரு. இப்போ இவர் சொல்றதுனால அமித்ஷா பரவாயில்ல சீமான் சொல்லிட்டாரு அதனால சிந்து நதியை திறந்து விட்டுருங்கன்னு திறக்க போறாரா? இல்ல அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் தானே சார் இது எல்லாமே. நீங்க இதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. இன்னொன்று நீங்கள் தேர்ட் ஃபேக்டர்ல தானே இருக்கிறீங்க. இது நேஷனல் இஷ்யூ. நீங்கள் ஸ்டேட் இஷ்யூல ஏதோ பேசி இங்கே ஏதோ பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குறீங்கன்னா சரிங்களா, இதில் போய் நீங்கள் பேசுறதுனால இது நாளைக்கு உண்மையிலே கவன ஈர்ப்பு பெற்றிருக்குமா மக்கள்கிட்டேன்னு கேட்டிங்கனாலே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவருடைய செயல்பாடுகள் இன்னொன்று குறை சொல்லியே பண்ணது தப்புன்னு சொல்லி திறந்து விடுங்கன்னு தானே சொல்கிறாரு.
இது நாளைக்கு நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்குறீங்க. நீங்கள் அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் 92% பாகிஸ்தானியர்கள் வந்து இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறான். அங்கே இருக்கிறவனும் மக்கள் தானே. நாளைக்கு நீ அதுவும் அடப்பு போட்டும் உன்னால் வேற எங்கேயும் டைவெர்ட் பண்ண முடியல, திரும்பி அப்பப்போ திறந்து விட்ற, இதனால வெள்ளம் வந்து பாதி பேர் செத்து போகிறான், அது தப்பு தானே அப்படின்னு சொல்லி இவர் அவங்கள அலிகேட் பண்ணலை. இதை திறந்து கொடுங்க அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் கார்னரிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. அவர் அண்ணாமலையோடைய கை எப்போ இறங்குச்சோ இவருக்கு அந்த ஹோல்டு சரியாக இல்லாமல் இருக்க போக தான் இவர் ரஜினியை சந்திக்கிறார். ஒரு தெளிவான ஆளுக்கு இப்போ ரஜினி மூலமாக தான் இவருக்கு அந்த மேலே கரெக்டாக கம்யூனிகேஷன் போக ஆரம்பிக்க. இப்போ இவருக்கு நிர்மலா சீதாராமனுடைய தொடர்புகள் கிடைச்சி இனிமேட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இவங்க நாம் தமிழர் வரணும்னு சொன்னது அதனால் இல்லை சார். அவருடைய இன்டர்வியூவில் அவர் பேசுறது வரணுங்கிறத இல்லை, யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறத ஜென்ரலாக அவர் கடந்து போகிறாரு. ஆனால் நான் சொல்கிறது வேலையே முடிஞ்சிருச்சுங்கிறேன். அவங்க வந்து சீமான் முன்ன அளவுக்கு வேகமாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் 26 15 சீட்டு 500 கோடி ரூபா பணம் டீல் ஓவர். அவர் 26 அதிமுக கூட்டணியில் பயணிப்பார் சீமான். ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார். இப்போ இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிற சினாரியோ எப்படி பார்த்தோம்னா திமுக கூட்டணிகள் அதிமுக பாஜக நாம் தமிழரும் ஒன்னா நிக்குது. பாமக இங்கிட்டு வந்துடும். ஏடிஎம்கே எந்த பக்கம் போகும்? ஏடிஎம்கே, பாமக, நாம் தமிழர், பிஜேபி, இவங்க 4 இருப்பாங்க. தேமுதிக வந்து ஏடிஎம்கே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு மறுக்கப்பட்டுருச்சு. அதனால அவங்க எந்த சிச்சுவேஷன்ல அங்கே போக மாட்டாங்க. திமுகவில் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏவாவேலு அமைச்சர் மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அவங்க வந்து எம்பி வேணும்னு தான் நிற்கிறாங்க, ராஜ்யசபா வேணும்னு. ஆனால் முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு வேணாம், எம்எல்ஏ எவ்வளோ வேணாலும் செய்யலாம், ஆனால் வந்து ராஜ்யசபா இப்போதைக்கு வேணாம், வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. பட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறாங்க. அதனால தான் முதலமைச்சர் சமீபத்தில் அரசு நிகழ்ச்சியில் மேலும் சில கட்சிகள் நம்மளுடன் கூட்டணி சேர இருக்குதுன்னு வெளிப்படையாக அவர் சொன்னது காரணம் தேமுதிக தான். தேமுதிகவோட சாய்ஸ் ஒன்று டிஎம்கே ஆர் டிவிகே, இந்த 2 பக்கெட்டு தான் போகும். ஸோ இன்னொன்று எடப்பாடி பிரேமலதா அவர்களை பெருசாக பொருட்படுத்தலை, வேணாம். பிஜேபியோடைய கோபமும் பிரேமலதா மேலே இருக்குது. எதனால் அப்படின்னா 24 தேர்தலில் ஜிகே வாசன் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பியான ஜிகே வாசனே பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனால் நீங்கள் விஜயகாந்துக்கு பிஜேபி நிறைய செஞ்சுருக்கு. ஆனால் அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எடப்பாடி எதுக்கிற எடப்பாடி கிட்ட போனாங்கன்னு கோவம். கட்சி சின்னமே அவங்களுக்கு முடங்கியிருக்க வேண்டியது. அது மாதிரி அவருக்கு விருதுகள் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தேமுதிகவுக்கு பிஜேபி நிறையா சப்போர்ட் பண்ணப்போ பட் அவங்க ப்ரொவோக் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரியான கோவங்கள் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாமக, நாம் தமிழர், ஏடிஎம்கே, பிஜேபி, இந்த அலைன்ஸ் வெர்சஸ் டிஎம்கே அலைன்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டும் மெஜாரிட்டி இப்போ செட்டில் ஆயிடுச்சு. அப்போ விஜய் மட்டும் தனியாக இருக்காரு. இப்போ இதுக்கு நீங்கள் சொன்ன பார்வையில் ஒரு வேளை தனியாக நின்னா இவருக்கு ரொம்ப இப்போ அலைன்ஸ் பார்ட்டிஸும் வரலங்கிறது ஒரு பெரிய வீக்கு. தனியாக நிற்கிறப்ப ஒரு வேளை ஒரு 2% 3% ஓட்டு வாங்கினாருன்னா நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற பில்டப்லாம் அந்த ஓட் பர்சன்டேஜ் ஷேர் வந்ததுக்கப்புறம் பில்டப் பண்ண முடியாது. ஒரு வேளை சர்வைவ் ஆகணும், அந்த சூழ்நிலைக்கு நம்ம தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக அதிமுகவுடன் இணையறதுக்கு திட்டமிடுறாரா அப்படி. ஏன்னா எந்த சிச்சுவேஷன்லையும் அவர் டிஎம்கேக்கு வரமாட்டார். அவருடைய முழு எதிர்ப்பும் திமுக மேலே தான், உதயநிதி மேலே இருக்க தனிப்பட்ட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா சார்? ஏன்னா அவர் சொன்னதையும் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனையும் பட் பிஜேபி இருக்கிறனால வரமாட்டாருங்கிறதுனால தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா வெறும் ஏடிஎம்கே இருந்திருந்தா இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருப்பார். அவர் இன்றைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருப்பார் சார், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த பராத் மாதிரி. அவருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒருத்தரும் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப ஏடிஎம்கே வந்தப்பே போயிருக்கலாமோன்னு இப்போ யோசிக்கிறாரு. அதனால சில குழப்பத்தில் இருக்கிறாரு. பட் தனியாக நிற்கிறது கண்டிப்பாக அவர் பெருசாக அலைன்ஸுக்கே போனாலுமே இதுக்கு மேலாம் நீங்கள் டெப்டி சிஎம் கூட கேட்க முடியாது. இப்போ நீங்கள் பிஜேபி இருக்கிறப்ப இப்போ அவங்களுடைய கணக்கே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் துணை முதலமைச்சராகவும், எடப்பாடி வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த எடப்பாடி முதலமைச்சராகவும் நிறுத்துறது. 2 பெரும்பான்மை சமூகம் வன்னியருங்க உள்ளே வந்துடுறாங்க, பாமக வந்துட்டா, அன்புமணிக்கு ஒரு மத்திய மந்திரி கொடுத்துட்டா, இப்போ 3 பெரும்பான்மை சமூகத்தை பேலன்ஸ் பண்ணிட்டா நம்ம 26 ஆட்சி அமைச்சிடலாங்கிறது தான் பாஜகவோட எண்ணமாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த சமயத்தில் விஜய் தேவைப்பட மாட்டாருங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஓகே, அப்போ தனித்து விடப்பட்டார் விஜய். அவரே தன்னை தனித்து வைத்து கொண்டு அவரே தனிமைப்படுத்தி அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்னெல்லாம் நடக்குதுன்னு. அதை ஒட்டி நம்ம பேசுவோம். நன்றி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்?